திருவள்ளூர் மாவட்டம் ஒபசமுத்திரம் கிராமத்தில் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்றது குறித்து பெண்கள் புகார் அளிக்க வந்தபோது செய்தியாளர்களை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநில எல்லையோர பகுதியான ஒபசமுத்திரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தற்கொலை செய்யும் அளவுக்கு பல்வேறு இன்னல்கள் நடைபெறுவதாக கூறி 20க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் அளிக்க வந்தனர். அப்போது ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் கூறிய போது ஆத்திரமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் செய்தியாளர்களை பார்த்து வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டினார். தீய சக்தி திராவிட மாடல் அரசின் அராஜகத்துக்கு ஏவல் துறை துணையாக இருப்பதற்கு இந்த சம்பவம் சான்றாகி உள்ளது. இந்த அனுபவத்தை பாத்துக்கிறேன். 200 ரூபாய் ஒரு பாட்டில், 200 ரூபாய் வந்து ஒரு பாட்டில் வாங்கியாந்து 12 மணி கரெக்டா இருந்தாலும் சரி என்னத்துக்கானாலும் கொடுக்குறாங்க. ஒரு மணிக்கு கொடுக்குறாங்க. வேலைக்கே போக போறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் காத்திருந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த செல்வமணி சபரிமலை தரிசனத்திற்கு பிறகு பழனிக்கு வந்து படி வழிபாதையில் தரிசனத்திற்கு காத்திருந்த போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். உடனே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல் கடந்த வாரங்களில் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தஞ்சாவூர் போன்ற கோவில்களிலும் பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளன. தொடர்ந்து கோவில்களில் ஏற்படும் இவ்வாறான சோக நிகழ்வுகள் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையையும் உருவாக்கியுள்ளன.